இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையே உள்ள பிரச்சினைக்கு பின்னால் சீனாவின் தூண்டுதல் இருப்பதாக கூறப்படும் நிலையில் உண்மையில் இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையில் என்னதான் நடக்கிறது? பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் என்ன? எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கின்றன? தற்பொழுது பார்க்கலாம். மாலத்தீவுகள் என்பது இந்திய பெருங்கடலில் இருக்கும் பல தீவுகளின் கூட்டம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். 1000க்கும் மேற்பட்ட தீவுகள் இங்கு இருக்கின்றன. சுற்றுலாவும் மீன்பிடி தொழிலும் தான் இங்கு பிரதானம். இவற்றின் மூலம்தான் 90% மேல் இந்நாட்டிற்கு வருவாய் கிடைக்கிறது. மாலத்தீவுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் இந்தியர்கள். ஓராண்டில் மட்டும் சராசரியாக 1 முதல் 2 லட்சம் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்று வருகின்றனர். அந்நாட்டு வருமானத்தில் சுமார் 20 முதல் 25% இந்தியர்களால் கிடைக்கப்பெறுவதுதான். இது மட்டுமல்ல, இந்தியாவின் சார்பில் அந்நாட்டிற்கு பலமுறை பொருளாதார உதவிகளும் உட்கட்டமைப்பு அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்ததும் இந்தியாதான். அது மட்டுமல்ல, இராணுவ உதவிகளையும் செய்திருக்கிறது. இவை அனைத்தையும் தாண்டி மாலத்தீவை முழுமையாக சுதந்திர நாடாக அங்கீகரித்த நாடுகளில் இந்தியா பிரதானமானது. இவ்வளவு நல்லது செய்தும் நன்றிகெட்ட நாடாக மாறியுள்ளது என்று மாலத்தீவுகள் குறித்த கடுஞ்சொல்தான் அந்நாட்டை சுற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், மாலத்தீவில் கடந்த ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முகமது முய்சு புதிய அதிபராக தேர்வாகியதுதான். தீவிர சீன விசுவாசியான அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்தியாவுடனான எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கிவிட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அதிலிருந்து இந்திய எதிர்ப்பு மனநிலை இன்னும் அதிகரித்துவிட்டது. இந்தியாவின் இராணுவ அதிகாரிகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும், இந்தியாவுடன் ஏற்கனவே செய்த 100 ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முய்சு வலியுறுத்தியதும், இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேறும் விதமாக இந்தியா அவுட் என்ற முழக்கங்களை முன்னெடுத்ததும் பிரச்சினைக்கு அடிப்படை காரணங்களாகின. முய்சுவின் அமைச்சரவையில் இருந்த 3 அமைச்சர்கள் அப்துல்லா மஹ்சூம், மரியம் ஷியூனா மற்றும் மால்ஷா ஷரீப் இவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சத்தீவு பயண புகைப்படங்களை விமர்சித்ததும், அவரை இஸ்ரேலின் கைப்பாவை என்றதும், மாலத்தீவை இந்தியா குறிவைக்கிறது என்று பேசியிருந்ததும், மாலத்தீவின் மூத்த ஆளுங்கட்சி உறுப்பினர் ஜாஹித் நமீஸ் இந்தியாவின் தூய்மை குறித்தும் தங்கள் நாட்டுடன் போட்டி போட இந்தியாவிற்கெல்லாம் முடியாது என்று ஏளனமாக பேசியிருந்ததெல்லாம் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது. இதனால் என்ன நடந்தது தெரியுமா? ஒரே நாளில் லட்சத்தீவு ட்ரெண்டானதும், கிட்டத்தட்ட 8000 ஹோட்டல் முன்பதிவுகள், 2300க்கும் அதிகமான விமான டிக்கெட்டுகள் மாலத்தீவில் கேன்சல் ஆனதும் தான் மிச்சம். இதனால் பெருநஷ்டம் ஏற்பட்டது மாலத்தீவுக்கு. அது மட்டுமல்ல, பிரபலங்கள் அனைவரும் இந்தியாவின் கடற்கரை நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள், லட்சத்தீவின் அழகை ரசியுங்கள், சாகசம் செய்ய லட்சத்தீவு செல்லுங்கள் என்று தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் டேக் செய்து பதிவிட்டு வருகின்றனர். இதனால லாஸ் எனக்கில்ல, பாவம் உனக்கு என்பது போல நெட்டிசன்கள் மாலத்தீவை நினைத்து பரிதாபப்படுகின்றனர். ஆனால் மாலத்தீவிலிருந்து இந்தியா விலகுவதற்கு பின்னணி இந்தியாவை அவமதித்தது என்று ஒருபுறம் சொல்லப்பட்டாலும், லட்சத்தீவுக்கு பிரதமர் சென்றது பெரும் தொழிலதிபர்களுக்காகவே என்று எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருவது மற்றொரு புறம் இருக்கிறது. இது எப்படியோ, இந்தியா செய்த உதவியை மறந்து நன்றி மறந்த நன்றி கெட்ட நாடாகிவிட்டது மாலத்தீவு. அதோடு சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டது போல சொந்த கட்சிக்காரர்களே அதிபர்களை கேள்வி கேட்பதும், அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றச் சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூறியிருப்பதும் மாலத்தீவின் எதிர்கால நலனுக்கு பயனளிக்குமா, சீனாவின் திட்டம் இதில் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.